everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம sum of array எப்படி பண்றது அப்படிங்கறத learn பண்ண போறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள். கிவன் அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம சம் பண்ணா வர்ற ஆன்சர் தான் நம்மளோட அவுட்புட். ஸோ இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு கிவன் அரே இருக்கு. 1 2 3 and 4 and 5. ஸோ இதுதான் எனக்கு அரேக்குள்ள இருக்கிற வேல்யூஸ். ஸோ நான் என்ன பண்ணணும், இப்போ சம்ங்கிற ஒரு வேரியபிள்ல நான் ஒவ்வொரு வேல்யூவை எடுத்து ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்றேன், அடுத்தது இந்த 2 எடுத்து ஆட் பண்ணணும், அடுத்தது இந்த 3 எடுத்து ஆட் பண்ணணும், அடுத்தது இந்த 4 எடுத்து ஆட் பண்ணணும், அடுத்தது இந்த 5 எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்டா என்ன ஆன்சர் வரும்? 1 plus 2 that is 3, 3 plus 4 that is 7, then 5, then 3 plus 7 10 that is 15. ஸோ அப்போ எனக்கு இதோட ஆன்சர் 15 அப்படின்னு வரணும். சரி, ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம எப்படி எடுக்கிறது அரேல நமக்கு தெரியும். இண்டெக்ஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணியோ இல்லை ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணியோ ஒவ்வொரு வேல்யூவும் எடுக்கலாம். ஒவ்வொரு வேல்யூவையும் நான் எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நான் கொண்டு போய் இதில் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக சம் ஈக்குவல் டு 0 இருக்கு. நான் எப்போ இந்த 1 ஆக்சஸ் பண்ணுறேனோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இந்த வேல்யூ. இங்கே வேல்யூங்கிறது என்னது? 1. அப்போ இப்போ எனக்கு சம் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஏன்னா 0 ப்ளஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது 1 இருக்கும். அப்போ நான் இந்த வேல்யூ வரும்போது சேம் இதே ப்ராசஸை பண்ண போகிறேன். சம் ஈக்குவல் டு சம் ஆல்ரெடி 1 இருக்கு. 1 ப்ளஸ் இந்த வேல்யூ என்னது? 2. 1 + 2 பண்ணும்போது என்னது? 3 கிடைச்சிரும். அப்போ இப்போ எனக்கு சம் என்னவா இருக்கும்? 3 இருக்கும். இப்போ இந்த வேல்யூவில் நான் வரும்போது ஆல்ரெடி சம் 3. சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் 3 ப்ளஸ் வேல்யூ என்னது? 3. அப்போ எனக்கு ஆன்சர் 6ன்னு வந்துடும். அப்போ நான் இந்த வேல்யூ வரும்போது ஆல்ரெடி சம் 6. அப்போ 6 கூட ப்ளஸ் அந்த வேல்யூ ஆட் பண்ணும்போது இப்போ சம் எனக்கு என்னவா வந்துடும்? 10 வந்துடும். அப்போ இப்போ சம் 10 இருக்கு. அப்போ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் வேல்யூன்னு பண்ணும்போது நான் இந்த வேல்யூ வரும்போது ஆல்ரெடி 10 + 5 that is 15. அப்போ இப்போ எனக்கு சம்மோட வேல்யூ என்னது? 15. ஓகே, அப்போ இது 15னா இதுக்கப்புறம் ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்லை. அப்போ லாஸ்டா சம்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? 15. அதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் சம் ஈக்குவல் டு 0. ஸோ இவங்க என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டியில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆர்டர் ஆஃப் n தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம தென் கன்ஸ்ட்ரெயின் ஆர்டர் ஆஃப் n சால்வ் பண்ணால் போதும்னு இருக்காங்க. ஃபைன். ஸோ சம் ஈக்குவல் டு 0 ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் அரே. இதுக்கு பேர் என்ன லூப்னா ஃபார் ஈச் லூப். வேல்யூங்கும் போது இந்த அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நான் ஆக்சஸ் பண்றேன். ஸோ அதுக்கு நேம் என்னன்னா வேல்யூ. அப்போ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் வேல்யூ. லாஸ்ட்ல என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ரிட்டர்ன் சம். கம்பைல். ஓகே, சப்மிட். அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். சப்போஸ் புரியலனாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஐ வில் கேட்ச் அப் யூ இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.